ஐந்தாம் அதிகாரம், Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையோ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God had commanded His love toward us in that while we were yet sinners, Christ died for us. Let's pray. ஆண்டவரே, திருப்பாதம் நம்பி இந்த நாளிலே நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் தேற்றுகிற தேவன், ஆறுதலில் தேவன் என்று சொல்லி உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர், கடந்த ஒரு வாரமாக நாங்கள் கடந்து வந்த பாதையை நீ அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, மேடு பள்ளமாயிருந்தாலும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்கள் ஆண்டவர் எங்களை தேற்றுவார், எங்களை ஆறுதலைப்படுத்துவார். ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களில் கூட ஆண்டவர் நீர் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருப்பதற்காய் நன்றி. அநேக நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். அநேக நேரங்களிலே என்ன இது நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய வசனத்தினாலே எங்களை தேற்றினதுக்காய் நன்றி, வழி நடத்தினதுக்காய் நன்றி. ஆண்டவரே, மனிதன் கைவிட்டாலும் ஆண்டவர் நீ கைவிடாத தேவன். ஆண்டவரே, உம்மை அப்பா என்று கூப்பிடும் பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவராக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தில் அமரும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்திருந்தாலும் கூட போகும் பொழுது ஒரு விசேஷித்த பிள்ளையாக, ஒரு மாற்றத்தை அடைந்த பிள்ளைகளாக நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் சுபக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் சுபக்கிறோம். ஆண்டவரே, துதியின் வேலையில் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, போதிகர் போதிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரை எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக கூட நாங்கள் சுபக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய ஆராதனை, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தில் எதில் ஈடுபட்டாலும் ஆண்டவர் நீர் அதுக்கு கர்த்தர் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு இருக்க நாங்கள் சுபக்கிறோம். எங்களை நாங்கள் ஒருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மாம்சம் எல்லாம் விலகி, ஆண்டவரே, மாம்ச சிந்தை விலகி, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியின் சிந்தையிலே நாங்கள் இந்த இடத்தில் அமரும்படியாக நாங்கள் சுபக்கிறோம். மழை போல பிரச்சனை இருந்தாலும் அதை கடுகை போல் நாங்கள் நவுற்றி, ஆண்டவரே, நீர் மாற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கையில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களை பக்குவப்படுத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனை உமக்கு ஆண்டவர், ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சபையை தொடர்ந்து இன்று நம்மளுடைய ஆரம்ப பாடலுக்குள் நாம் கடந்து சொல்ல. Let us rise for our opening song. Show
morning, everyone. We are here to worship God as one family. How is everyone doing today? Okay, hope you all are good in Jesus' most loving name, okay? See, every one of us here would have a reason why we would, worship God. We have a personal attachment to Him. But our God is an amazing God, for He makes us head, not tails. Amen? So, with that, we'll start with the first song to worship Him, for He is our God that doesn't make us tails but heads. Amen? Yes, Lord Father. The amount of praises that you deserve is infinite, Abba. For the sacrifice that you have done for us. For bringing us here today in your name, Abba. எங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவர் நீர், அப்பா. கிருபைக்காக நன்றி. Lord, every one of us are here
with our burdens, with our problems, and our pain, Appa. But even still through that, we will worship you, Appa. For you are our only hope, our beacon of light, Appa. For you are the only reason why we are here, the only purpose we are here. For you have placed us here to do your will but not ours, to spread your gospel and to glorify your kingdom, Appa. Nindo
Abba, Ire. Father, to see your face, to see your blessings, to have you, to know that we have such an eternal blessing with us, guiding us throughout this life, Abba. For seeing you and understanding your love and to love like you, Father, is all that we know. We are filled with burdens here, Abba, in our hearts, in our minds, every day that we go through, Lord Father. We only seek for your face, we only seek your grace to be in us, to be alongside us, Abba. For you are everlasting and wonderful.
என்னை உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. சொல்வோமா? உந்தனாவின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆவியானவரை நோக்கி சொல்வோம், எங்களை நிரப்பிடும் ஐயா. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆவி நிமித்தம் எங்களை நிரப்பிடும். நிரப்பிடுங்க என்னை உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. உந்தனாவி உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னை. ஆமையா, இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்பிடும் ஐயா. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் மெய்யாகவே உம்முடைய ஆவியினால் முழுக, உம்முடைய ஆவியினால் இந்த நாளை ஆட்கொள்ள ஆமையா நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, let us indeed, Lord, be immersed in your presence, Lord, in the presence of your Holy Spirit, Lord. Let your Holy Spirit lead us, guide us in this day, Lord. Let us, Lord, indeed, Lord, wonder, Lord, in you, in greatness, Lord. ஆமையா, உமக்குள் பிரதான நிலையிலே நாங்கள் காணப்படக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களை நடத்த வேண்டும் சுவாமி. Lord, the power of your Holy Spirit must lead us, Lord, must guide us, Lord. This whole service, Lord, let it be filled, Lord, with your Holy Spirit, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவினால் இந்த ஆராதனை நிரப்பப்பட்ட ஒரு நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கட்டுகளை உடைக்கிறவர் நீர், தடைகளை நிர்மூலமாக்குறவர் நீர், சுகத்தை கொடுக்கிறவர் நீர், சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, எங்களை எல்லா நிலையிலும் சுவாமி ஆரோக்கியத்துள் வழிநடத்தக்கூடிய தேவன் நீர் சுவாமி. எல்லா சங்கிலிகளை உடைத்து போடக்கூடிய தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. பிசாசனுடைய இருளின் செயலை அகற்றி போடக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி. Lord, you are a God who is able to break, Lord, every work of darkness, Lord. The devil has no power, no authority over your people, Lord. And today you have given us your spirit, Lord, the spirit of liberty, Lord, to liberate us, Lord, into worship before you. Thank you, thank you, thank you for this day, Lord. Thank you for this moment, Lord. Thank you for the victory that is in your name, Lord. Thank you, Lord. Oh, thank you for the cross, Lord. Oh, where our burdens are lifted up, Lord. Where our sins are washed, Lord. Oh, thank you for your work at Calvary, Lord. Because we know, because of Calvary, Lord, we are indeed, Lord, in every way delivered, Lord. We are saved, Lord. Thank you indeed, Jesus. கல்வாரி நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஐயா, மீட்கப்பட்டோம் ஐயா. கல்வாரியின் நிமித்தம் நாங்கள் உயர்த்தப்பட்டோம். இப்ப உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, குமார்த்திகளாக குமாரன்களாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரிய தேவன் சுவாமி. ஓ, நீர் ஆராதனைக்குரிய தேவன் சுவாமி. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டு ஆமென். நீங்கள் அமரலாம். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மகா கிருபையினால் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய கிருபை மட்டும் எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த திருச்சபை உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே, உமக்கு சொந்தமானவர்கள் கத்தாவே. ஆண்டவரே, நேரங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நேரங்களை தாங்கி கொண்டு இருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, அப்பா உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, நேர் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த சுகத்துக்காக பலத்துக்காக ஆண்டவரே, எங்களுக்கு வேலை செய்ய தந்த திராணிக்காக குடும்பத்திற்காக சகல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி கத்தாவே. எங்களுக்கு இருக்கமெல்லாம் உம்மிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும்போதும் கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வேதனையை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வியாகுலங்களை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவராகிய தேவனே, அனுக்கிரகம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பவர் நீர் ஆண்டவரே. அழாதே என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை நீ துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளின் வேதனையை நீர் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடட்டும் ஆண்டவரே. நீர் சுகப்படுத்துகிற தேவன், நீர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி கத்தாவே, நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்படத்தக்கதாக ஆவியானவர்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை மட்டுமே நாங்கள் செய்ய வேண்டும். உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நிலை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஐயா. ஆவியானவரே, ஆண்டவராகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமையாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமையாய் கடந்து வாங்க ஆண்டவரே. உடைய வல்லமையின் பிரசனம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அவள் பாவத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நீர் அறிவீரையா. எங்கள் பாவங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிட உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நாங்கள் அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பாவங்களை அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் ஒரு முழு மலர்ச்சியை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லமையாய் கடந்து வாங்க. ஒரு குடும்பத்திலும் ஆவியான வல்லமையாய் கடந்து வாங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். கணவர் மனைவி மத்தியிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல உறவை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. விடுதலையாக்கும் ஆண்டவரே. குடியின் பிடியிலும் பல விதமான காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் மக்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை மக்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய வருகை காயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே.
செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை எடுத்து ஆண்டவரே உடைய கரத்தில் வலிமையாய் உபயோகம் ஆண்டவரே, உடைய கரத்தில் வலிமையாய் உபயோகம் ஆண்டவரே. உலகத்தின் பின்னால சென்று கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. அபியானவரே தொடும் ஐயா, உடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகை நாட்கள் சமீபம் அப்பா, பத்திரத்து நாட்கள் வருகிறது அறிகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு ஆயத்தமாக இருக்க, உடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும்போதும் கர்த்தாவே, நாங்கள் ஏனோ தானோ என்று ஜீவிக்காதபடி நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நேரத்தை நாங்கள் வீணாக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம் ஆண்டவரே, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வீணான வார்த்தைகள் எங்கள் வாயிலே வராதபடி கர்த்தர் எங்கள் வாயை வெளியிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்கள் வாயிலே இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஐயா. எப்போதும் உடைய நாமத்தையே மகிமைப்படுத்த வேண்டும். வீணான வார்த்தைகள் எங்கள் வாயில் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் நாவுகளை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அப்பா, அது ஆண்டவரே எங்கள் வாயிலே எப்போதும் கிருபையுள்ள வார்த்தைகள், உம்மை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை வர ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்து நீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசத்தில் ஆண்டவரே, எங்கள் வேலையில் தொழிலில் கூட ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. எழுந்து பிரகாசிக்கிற ஒளியை போல ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு முன்பாக இந்த உலகத்தில் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நேரங்களுக்கு தருகிற சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சத்தவிகளை திறந்து தாரும் ஆவியானவரே. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக சென்று கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் உள்ளத்தை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்டு போய்விடாதபடி உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஆண்டவரே கிரியை செய்ய எங்கள் இருதயத்தை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பேசும் ஆண்டவரே, பேசும் ஐயா. உடைய அடியாராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்கிறோம் ஆண்டவரே. நேர ஆண்டவரே, எங்களை உடைய சித்தத்தின்படி மாற்றும், உடைய சித்தத்தின்படி வணையும் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான போதுகளை ஆசீர்வதியும் அப்பா. ராயரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருச்சபையிலே நேர் ஆண்டவரே, அவரை ஊழியத்திற்கு நேர் ஆண்டவரை அழைத்து வந்தேன், நேர் தந்தேர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கத்தாவே. தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. சரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் நீக்கும் ஆண்டவரே. அந்த கண்ணில் நல்ல பார்வையை தாங்க ஆண்டவரே. சரத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவர் எடுத்து உபயோகம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. மனைவியில் இண்டாவையும் ஆசீர்வதிங்கப்பா. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஜோவனை ஆசீர்வதிங்க. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க கத்தாவே. ரெவரண்ட் ஜானுக்காக நன்றி ஆண்டவரே. அவரையும் ஆண்டவராகியவனே வல்லமையாய் விட கரத்தில் எடுத்து தொடர்ந்து உபயோகித்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. அவருக்கு தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவரையும் அவர் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருச்சபையில் ஊழியத்திற்கென்றே தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாய் ஆட்கொண்டு ஆண்டவர் ஆகியவனே உடைய பிள்ளைகள் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய சொந்த சித்தத்தின்படி அல்லையா, தங்கள் சொந்த பலத்தின்படி அல்லையா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஊழியத்தை செய்ய அவியானவர் அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவளையும் குடும்பத்தையும் வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கத்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கத்தாவே. நன்றி அப்பா. இந்த தேசத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே.
ஆண்டவரே 1ஆம் தேதி நடக்கிற அந்த ஸ்பார்க் 25 அதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துக்கு ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும் ஆண்டவரே. அந்த இடத்திலும் கூட கர்த்தராகிய தேவனே நீர் வல்லமையாய் கிரியை செய்யும் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரரும் உடைய இரத்த கொட்டைகள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான வல்லமையாக அந்த இடத்துல ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக, பலப்பட்டவர்களாக, அவியிலே நிரப்பப்பட்டவர்களாக, தொடர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக கடந்து வரத்தக்கதாக அந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இது தேசம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலின் தீ வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியை போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது கடைசி காலமாக இருக்கிறது. எழுப்பி விடும் ஆண்டவரே, எழுப்பி விடும் ஆண்டவரே, எழுப்பி விடும் ஆண்டவரே. ஜனங்களை எழுப்பி விடும் ஆண்டவரே. திருச்சபையை எழுப்பி விடும் ஆண்டவரே. உடைய அக்கினி போடும் ஆண்டவரே. உடைய அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மேலும் உடைய அக்கினியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. எழுப்பி விடும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த திருச்சபை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு மலையின் மேல் இருக்கிற விளக்கை போல பிரகாசிக்கத்தக்கதாக உடைய ஒளி இந்த திருச்சபையில பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவிலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் தொடர்ந்து எழுந்துவாறு நம்மளுடைய காணிக்கையும் தசமபாகத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். லெட்ஸ் ரைஸ் ourselves for giving our tithes and offering. Thank you.
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கட்டளைக்கு இணங்கி ஆண்டவரே கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் சொன்ன அந்த சத்தியத்தின் பிரகாரமாக கொடுத்து வந்தோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அதிகமாக கொடுப்பீர் என்று அந்த எண்ணத்தோட இல்லை ஐயா, ஆனால் உமக்குன்னு கொடுக்கணும் அந்த உள்ளத்தோட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆகிய அந்த காலை வேளையில் உம்முடைய சபையை ஆசீர்வதியும், உம்முடைய மக்களுடைய அந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவரே ஊழியத்திற்கென்று நீர் பயன்படுத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, let this tithes and offerings be used, Lord, for the extension of your kingdom, Lord. Bless this church, bless your people. Let their hands works, Lord, be in every way a blessing to them, Lord. And we pray that you will multiply, Lord, every effort of your children, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயலை நீர் பல மடங்காக ஆசீர்வதிக்கத்தக்க அவர்களுடைய வாழ்க்கையில குறையில்லாமல் எப்பொழுதும் உம்முடைய நிறைவை பெற்றவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Let there be no one, Lord, but every moment of their life they be satisfied by you, Lord, because you are the God, Lord, who leads them in green pasture, Lord. You lead them, Lord, towards living water, Lord. So we want to thank you, Lord. Thank you for all the good things and the wonderful things you do for your people, Lord, as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. Let's continue. We stand. We will go for Bible reading. வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 15 முடிய. The Bible reading from Amos chapter 9 verse 11 to 15. இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகம் ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 11 15 வரை. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாம விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர் பிடித்து பர்வதங்கள் திராட்சைமாய் வடிக்கிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழங்களை ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்குவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Today's scripture reading is taken from the book of Amos, chapter 9, verse 11 to 15. In that day I will restore David's fallen shelter. I will repair its broken walls and restore its ruins, and will rebuild it as it used to be, so that they may possess the remnant of Edom and all the nations that bear my name, declares the Lord who will do these things. Verse 13. The days are coming, declares the Lord, when the reaper will be overtaken by the plowman and the planter by the one treading grapes. New wine will drip from the mountains and flow from all the hills, and I will bring my people Israel back from exile. They will rebuild the ruined cities and live in them. They will plant vineyards and bring their wine.
They will make gardens and eat their fruit. I will plant Israel in their own land, never again to be uprooted from the land I have given them, says the Lord your God. May the Lord bless His scripture reading. Amen. நீங்கள் அமரலாம். வாருங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை பேசும் ஐயா. அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்போம் சுவாமி. உம்முடைய ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே உலாவும். எங்களுடைய உள்ளம் எண்ணம் எல்லாம் உமக்கென்று கொடுக்கப்பட இந்த நாளில் உமக்கென்று பணிய நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமையா, உம்முடைய வல்லமையின் ஆவி நிமித்தம் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, we humble ourselves so that your Holy Spirit can work mightily in our hearts and mind, Lord. We just surrender today's word to you because it's your word, Lord. You speak as your children. We will hear, Lord, as we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. உங்கள் மத்தியிலே 3 காரியம் சொல்லிட்டேன். I have already shared 3 things. So today I'm going to the 4th, rebuilding spiritual walls. ஆவிக்குரிய மதில்களை மீண்டும் சீர்படுத்துது. மீண்டும் சீர்படுத்துது என்று அந்த அடிப்படையில் போன வாட்டி உபவாசத்தை பற்றி பேசினேன், ஞாபகம் இருக்குங்களா? I spoke on fasting, and today actually the word is devotion, but I want to be more specific. நான் வந்து 4வது வந்து டிவோஷன் தமிழ் தியானத்தை குறித்து பேச ஆசிக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பர்சனலாக படலை. தியானம் என்று சொல்லும் போது அது ரொம்ப ப்ராடான வார்த்தை, ரொம்ப ப்ராடான வார்த்தையாக இருந்ததுனால அதனால் குறிப்பாக ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எதை குறித்து பேசணும் என்று சொல்லும் போது தியானத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சத்தியம் என்று சொன்னார். ட்ரூத், சத்தியம். அப்போ 4வது கட்ட வேண்டிய மீண்டும் கட்ட வேண்டிய ஆவிக்குரிய மதில்கள் வந்து என்ன தெரியுமாங்க? சத்தியம். சத்தியம் கட்டப்படணுங்க. சத்தியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நான் சொல்றேங்க, நம்முடைய விசுவாசம் பெருகும். Amen. If the truth abide in us, the word of God abides in us, then faith will grow. Your faith will grow because the faith comes from the hearing of the word. இன்னைக்கு நீங்களும் நானும் உணரணும், விசுவாசம் எப்படி வருது என்றால் கேள்வினால். எதை கேள்வி? தேவனுடைய வசனம், வார்த்தை. சரிங்களா? அப்ப தேவ ஜனமே 4வது மதில்கள், வரக்கூடிய மதில்கள் அது சத்தியம். தேவனுடைய சத்தியம் மாறாது. ஹல்லேலூயா. The truth of God will never change. What God spoke, it will come to pass. ஆண்டவர் எதை உரைக்கிறாரோ அது என்னங்க? நடந்து தீரும். அப்ப இங்க வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, on that day I will raise up the tabernacle of David. அந்த நாளிலே நான் தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன்? எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். எழுப்பினாரா இல்லையா? ஆமோஸின் காலத்தில் பேசப்பட்டது இவ்விதமாக எழுப்பப்பட்டது. தாவீதின் கூடாரம் என்று சொல்லும்போது, when we talk about the tabernacle of David, who is God referring to? The Israelites. Hallelujah. The tabernacle of David is the Israelite. They are the tabernacle. You are the temple. Amen. நீங்க தானே ஆலயம். Tabernacle, temple. Okay, when we talk about tabernacle of David, he is not talking about the church. He is talking about the Israelites. யாரை பத்தி பேசுறாரு? இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் விழுந்து விட்டார்கள். சில பேர் சொல்றாங்க tabernacle of Davidனா அது வந்து இயேசுவை பத்தி பேசுது, ஆண்டவரை பத்தி பேசுறது. இல்லைங்க. ஆண்டவர் விழுந்தாரா? அவருக்கு ரிப்பேர் தேவைப்படுதா? அந்த வசனத்தை நல்லா பாருங்க. அங்க அவங்க விழுந்தார்கள் என்று போட்டிருக்குது. அவங்களுக்கு பழுது, அந்த டேமேஜ் ஆகிறதுனால பழுது தேவைப்படுது.
அல்லேலூயா. யாருக்கு பழுது தேவைப்படுது? கூடாரத்துக்கு. அல்லேலூயா. இஸ்ரேலுக்கு பழுது தேவைப்படுது. ஆமென். The people of Israel needs repair. And God says, I will raise up its ruin. அவங்க சீரெடுத்த நிலையில இருக்கிறார்கள், அதை நான் உயர்த்துவேன், அதை நான் உயர்த்துவேன். And rebuild it as in the days of old. பழைய நிலையில இருக்கிற அந்த நிலையில அதை நான் மீண்டும் சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Oh yes, our God is a God who rebuilds. Hallelujah. சில நேரத்தை உடைச்சு போடுறதும் அவராக இருக்கிறார், ஆனா கட்டக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். உங்களுக்கு திரும்பாங்க இந்த பிராந்து ஈகிள் அது கூடு கட்டும், சரிங்களா? ரொம்ப உச்ச நிலையில கூடு கட்டி முட்டை இட்டு பிறகு குஞ்சு பிரிச்சு அது வளர்த்தோன்னே அதே என்ன செய்யும்? அந்த கூடை கழிச்சு விடும், உடைச்சு விடும், சரிங்களா? The eagle that build that nest, it once the eaglets is grown, its wing is strong. The eaglets, you know what it do? The eagle, what it do? The mother, it will destroy the nets. It doesn't want the eaglets to be comfortable in the nets. Hallelujah. Every day mother giving food, father giving food. No. It's time that you should fly. It's time that you find your own food. Because survival is important. நீ வாழணும் பிள்ளையே, நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நானே என்ன செய்யறேன், இப்ப கூட்ட கழிச்சு விடுறேன். கழிச்சு விட்டு அபதமாக அதே தள்ளி விடும், அதனுடைய குஞ்ச அதே தள்ளி விடும், கீழே தள்ளி விட்டு அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே பொத்துன்னு உழுவறதுக்கு வர்றதுக்கு முன்ன அப்படியே தூக்கிட்டு திரும்ப தள்ளி விடும், சரிங்களா? இல்ல விட்டுட்டு எதுக்கு விடுறது திரும்பாங்க? இந்த ஈகிளட்ஸ் அவங்களுடைய விங் என்ன செய்யணும், திறக்கணும், திறந்து அது பறக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அப்ப திரும்ப விடும் போது அப்பதான் அது ஈகிளுக்கு தெரியுது, ஓ அம்மா என்னமோ சொல்றாங்க, நான் என்ன செய்யணும், அம்மா போல ரெக்கைய விரித்து பறக்கணும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி அந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த ஈகிள் அப்படியே அந்த ஈகிளட் அது பறக்க ஆரம்பிச்சிடும், அந்த குஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. நீங்க பறக்கணுங்க, ஆண்டவருக்குள்ள நீங்க செட்டடித்து பறக்கணும், அது ஆண்டவர் விரும்புறாருங்க. God wants you to be like that eaglet that will spread its wings and start flying. Yes, God wanted Israel to fly. Church, if you look at the scripture, it says that they may possess the remnant of Edom. We are talking about Israel. And all the Gentiles. You know who all the Gentiles are? You know who all the Gentiles? And as I was praying, asking God, who is this Gentiles, God? Who are called by your name. The scripture says, and all the Gentiles who are called by my name, says the Lord who does these things. The Lord who does these things. புறஜாதிகள் இவ்விதமாக என் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற புறஜாதிகள் அவர்கள் சொல்லுவார்களாம், கர்த்தரே இது உண்டு பண்ணினார், கர்த்தரே இது உண்டு பண்ணினார். அந்த புறஜாதி நீங்க நானுங்க, அந்த புறஜாதி சபைங்க. ஹல்லேலூயா. The church is the Gentile that is called by his name. Amen. And they will look at the people of Israel and say, this is happening because of God. Hallelujah. இதெல்லாம் நடக்குது காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீண்டும் கொண்டு வந்தாரா இல்லையா? அவர்களுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தாருங்க.
அல்லேலூயா. கொண்டு வந்த தேவன் எப்படிப்பட்ட தேசமா இருந்தது அவங்க வரும்போது? You know how Israel was when the Israelite came back? It was barren. பாலைவனமாக இருந்ததுங்க. பட்டணம்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப மோசமான இடமாக இருந்தது. பிள்ளை இல்லைங்க. சில இடத்துல என்ன இல்லை, பிள்ளை இல்லை, எல்லாம் கல்லு முரடு. You know, the children of Israel came and they slogged. அவங்க கஷ்டப்பட்டு உழைத்தார்கள். கல்லெல்லாம் எடுத்து பாலைவனத்தை இப்ப எப்படி ஆக்கிட்டாங்க? சோலை மனமாக மாத்தி விட்டார்கள். ஹல்லேலூயா. You see, the Bible says they shall also make gardens and eat fruits from them. சரிங்களா? The desert has become a garden. Hallelujah. You know, the Palestinians were there. All kind of people were living there, but they couldn't till the desert and make it into a garden. But God has brought his people and made the desert into a garden. And then the Bible says, you know what? நீங்க அங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா, I will bring the captive of my people Israel. They shall build, you know what? The waste cities, பழுத்து போன பட்டணங்களை அவர்கள் மீண்டும் கட்டுவார் என்று வேதம் சொல்ல இருக்குது. ஹல்லேலூயா. Then inhabit them. They shall plant vineyard and drink wine from them. திராட்சை என்னங்க? vineyard தோட்டத்தை அவர்கள் உருவாக்கி பிறகு திராட்சை ரசத்தை குடிப்பார் என்று சொல்லி, அடுத்தது they shall also make garden and eat fruit from them. I will plant them in their land and no longer shall they be pulled up from the land I have given them. இப்ப ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமாங்க? இந்த தேசத்துல நான் அவர்களை நட்டு எவனும் அவர்கள் இந்த தேசத்திலிருந்து புடுங்கி போட முடியாது. சரிங்களா? கர்த்தரே இதை உரைக்கிறேன் என்று அவர் சொல்றார். Church, this is a prophecy given to Amos. இது ஒரு தீர்க்கதரிசனங்க. ஆமோஸ்க்கு கொடுத்ததுங்க. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனங்க. இன்று நிறைவாரி இப்ப நடந்து கொண்டிருக்குதுங்க. ஹல்லேலூயா. நடந்து கொண்டிருக்குது. God's word is truth. Because it is the truth. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, ஏனென்றால் அது சத்தியமானதுங்க. அது சத்தியமானது. வசனம் சொல்லுது. எங்க சொல்லுதுன்னா, நம்ம திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 23:19. என்னாகமம் 23:19 என்ன சொல்லுதுங்க? God is not a man that he should lie, nor a son of man that he should repent. Has he said and will he not do? Or has he spoken and will he not make it good? வாசிக்கிறீங்களா? ஆனா மனமாறவும் அவரு மனப்புத்திரன் இல்ல, சொல்லி மனமாறதுக்கு. சொல்லுங்க ஐயா. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா? அல்லேலூயா. அப்ப அவரு சொன்ன பிரகாரமாக நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைவேற்றுவாருங்க. நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. God, as he has spoken, he has done it. He has done it. Church, we need to be built in the truth of God's word. தேவனுடைய சத்தியத்துக்குரிய வார்த்தையில நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஆவிக்குள்ள கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். தேவ வார்த்தை எவ்விதமாக அந்த காலத்துல பேசப்பட்டு நடந்ததோ அதே போல தேவ வார்த்தை இப்ப பேசப்பட்டு சபையில நடக்கணுங்க. ஹல்லேலூயா.
The truth of God's word must be spoken and it must take place in these days. Because He is the same God, it is the same truth and it has its power still. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் வல்லமை உண்டு. அது மாறாத வார்த்தை, நேற்றும் இன்றும் என்னென்றும் மாறாத வார்த்தை. எப்படி ஆண்டவர் மாறலன்னா அவர் வார்த்தையும் மாறாதுங்க. ஹல்லேலூயா. அது இருபுறம் கரு பட்டங்க. It is a double edged sword. வாசிப்போமா எபிரேயர் 4:12. Hebrews chapter 4 verse 12. வாசிங்க. என்ன சொல்ல இருக்குதுங்க அங்க நீங்க பாத்தீங்கன்னா, for the word of God is living. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனுள்ளது. பிறகு அது வல்லமை நிறைந்தது. It's living and what? Powerful. Then he says, and sharper than any two-edged sword. ரெண்டு கருப்பட்டை என்ன சொல்றீங்க? இருபுறம் கருப்பட்டையோட சொனப்பானதான். இருபுறம் கருப்பட்டையோட அது என்னங்க? சொனப்பானதான். அப்படி சொல்லுது வசனம், நான் சொல்லல. என்ன செய்யுதுங்க? Piercing even to the division of souls and spirit and of joints and marrows, and is a discerner of the thoughts and intent of the hearts. Hallelujah. என்ன தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஆத்மாவும் ஆவியும். ஹல்லேலூயா. வகையாக்குறதாக இருக்குது. நம்முடைய யோசனையும் இருதயத்தையும். இன்னைக்கு நம்முடைய யோசனை இருதயம் எப்படி இருக்குதுங்க? யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளதுங்க. அது ஜீவன் உள்ளதுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருதுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு இடம் உண்டா? Is there place in our heart for the truth of God's word? You know, the Bible in Psalms, சங்கீதம் நீங்க வாசிச்சீங்கன்னா, சொல்றேன் என்ன சங்கீதம். ஓகே, சங்கீதத்தில் நான் எழுதல, ஆனா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, the counsel of the Lord stand forever, the thoughts of his heart to all generation. சங்கீதத்தில் சொல்ல இருக்குது, தேவனுடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிற்குமா. தேவனுடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நிற்குமா. அவருடைய எண்ணம் எல்லா இருதயங்களையும் தலைமுறைக்கு தலைமுறைக்கு காணப்படுமா. ஹல்லேலூயா. வாவ். அவருடைய எண்ணம் எல்லா இருதயத்திலும் தலைமுறைக்கு தலைமுறைக்கு காணப்படுமா. அந்த தலைமுறை மட்டும் இல்லைங்க, இந்த தலைமுறைக்கும் அது காணப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்முடைய தலைமுறைக்கும் என்ன செய்யும்? நிற்குங்க. நிற்குமா நிற்காதா? சில பேர் சொல்றாங்க, அற்புத காலம்லாம் போயிருச்சுங்க, அதிசய காலம்லாம் போயிருச்சுங்க, அது அந்த காலங்க, இந்த காலம் இல்லைங்க. அப்படி இருந்தா இல்லைங்க. எந்த காலத்துக்கும் தேவனுடைய ஆலோசனை என்ன செய்யும்? நிற்குங்க. அது என்றென்றைக்கும் நிற்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை பார்த்து சொல்றேன் என்ன சங்கீதம் என்று. பிறகு நீதிமொழி 19:21 நீங்க எடுத்தீங்கன்னா, if you read Proverbs chapter 19 verse 21, it says, there are many devices in a man's heart. There are many devices in a man's heart. Then it says, nevertheless the counsel of the Lord that shall stand. Nevertheless the counsel of the Lord that shall stand. வாசிக்கிறீங்களா தமிழ்ல?
ஹல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை நிலைத்திருக்கும். கர்த்தருடைய யோசனை நிலைத்திருக்கும். தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை அது என்றென்றுக்கும் நிலைத்து இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த வார்த்தையை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We must be people who stand by the truth of God's word. John 17, யோவான் 17:16 அங்க இயேசுடைய ஜெபத்துல அங்க அந்த ஜெபத்துல சொல்லப்பட்டது என்ன தெரியுமாங்க? They are not of the world. இந்த சீடர்கள் அவர்கள் உலகத்தான் அல்ல. Just as I am not of the world. நான் எப்படி இந்த உலகத்துக்கு இல்லாதவன், அதே போல அவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுக்கு தெரியுமாங்க, தேவனுடைய சத்தியம் உங்களுடைய உள்ளத்துல வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது நீங்க என்ன ஆகுறீங்க? பரிசுத்தமா ஆறீங்க. ஹல்லேலூயா. நீங்க சில பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் நான் பரிசுத்தமா வாழணும்னா எப்படி? நான் பரிசுத்தமா வாழணும்னா எப்படி? நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும்னா தேவனுடைய வார்த்தை உங்களுடைய என்னங்க இருதயத்துல இருக்க வேண்டும். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, இயேசு ஜெபிக்கிறாரு, சொல்றாரு அப்பா கிட்ட, அப்பா உம்முடைய வார்த்தையினால அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்புறம் சொல்லுது, வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? Your word is truth. உம்முடைய வார்த்தையே சத்தியம். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, as you send me into the world, I also have sent them into the world, and for their sake I sanctify myself. For their sake, அவர்களுக்காக இயேசு சொல்றார், நான் என்னையே பரிசுத்தமாக்கி கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, that they also may be sanctified by the truth. அவர்களும் சத்தியத்தால பரிசுத்தமாக்கப்படத்தக்க. உங்களுக்கு தெரியுமாங்க, யோவான் 15:3 நீங்க வாசிச்சீங்களா? அங்க இயேசு சொல்றாரு, you are already made clean because of my word. வாசிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல இருக்கிற அந்த உபதேசத்திலே நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. Jesus says you are already clean. சீடர்களை பார்த்து சொல்றாரு, you are already clean because of my word. Wow. God's word, you know. God's word. But in order for God's word to make you clean, that word must reach where? Must reach where? Your heart. தேவனுடைய சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தமாக்கணும்னா, உங்களை பரிசுத்தத்துல கொண்டு வரணும்னா அந்த வார்த்தை எங்க போய் சேரணுங்க? Where must the word of God lodge? That is the problem today. The word of God, it is heard, it is perceived, but it has not lodged in the heart. கேட்கப்பட்டது, காணப்பட்டது, ஆனா இருதயத்துல தங்கவில்லை. இருதயத்துல தங்கவில்லை. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த பகுதியை மட்டும் வாசிப்பாங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த பகுதியை மட்டும் வாசிச்சா பத்தாதுங்க, அதுக்கு முன்ன உள்ள வசனத்தையும் வாசிக்கணுங்க. அதுக்கு முன்ன உள்ள வாசனம் என்ன சொல்லுது? வாசிக்கிறீங்களா? யோவான் 8வது அதிகாரம் 31 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க? Then Jesus said to these Jews, இந்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னாராம். என்ன சொன்னாரு? இந்த யூதர் யார் தெரியுமாங்க? அவர்கள் சாதாரணமான யூதர்கள் இல்ல, அவர்கள் விசுவாசித்த யூதர்கள். He says, then Jesus said to those Jews who believed him, கொடுத்துருங்க, who believed him, if அவர் சொல்றார்,
if you abide in my word, you are my disciple indeed. நீங்கள் என்னுடைய வார்த்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என்னுடைய சீடர்கள். அப்புறம் தான் சொல்றாருங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியமே உங்களை விடியல். அவருடைய வார்த்தையில நீங்க நிலைத்து இல்லைன்னா நீங்க அவருடைய சீடர் இல்லைங்க. அப்ப அவருடைய வார்த்தை எங்க நிலைத்திருக்கணும்? அங்க முன் வர வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த யூதர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் எங்க இருந்து வருதுங்க? இருதயத்துல இருந்து வருதுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது மண்டல இருந்து வரல, மூளையில இருந்து வரல, அது இருதயத்திலிருந்து வர இருக்குது. உண்மைதானே? தப்பா சொல்லிட்டேனா? அதுக்கு வசனம் இருக்குதுங்க. ரோமர் 10க்கு திருப்புங்க. Turn to Romans chapter 10 verse 9 and 10. ரோமர் 10 9 10 என்னங்க சொல்லுது? If you confess with your mouth or lips that Jesus is Lord and believe, where the belief comes from? Believe in your heart that God has raised him up from the dead, thou shalt be saved. Where is the belief coming from? Heart. Rema. The belief comes from the heart. Do you believe Jesus from your heart? You know, the heart is what moves you. உண்மைதானே? இருதயம் தான் உங்களை அசைக்குங்க. உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல இருந்து நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்களா, அது உங்களை அசைக்கும். உங்க சிந்தை சொல்லும் 10 வெள்ளி போடு, ஆனா உங்க உள்ளம் சொல்லுது 50 வெள்ளி போடு. என்ன செய்வீங்க? உள்ளம் பேச்சு தான் கேட்பீங்க, 50 வெள்ளி தான் போடுவீங்க. ஏன்னா அப்ப அதுக்கு பிறகு உங்களால தூங்க முடியாது. சரிங்களா? If you don't listen to your heart, you cannot sleep. That's where your conscience is. ஹல்லேலூயா. உங்க மனசாட்சி எங்க இருக்குதுங்க? அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே, நீங்களும் நானும் உணரணும், நீங்களும் நானும் உணரணும். சத்தியமானது நம்முடைய இருதயத்துல அது லாட்ஜ் பண்ணணும். இங்கிலீஷ்ல லாட்ஜ் என்ன பாச? தங்கணும். அது அங்க தங்கணும். அங்க தங்கிருச்சுன்னா அல்லேலூயா, உங்களை அசைக்க யாராலும் முடியாதுங்க. பிசாசு எப்படிப்பட்ட சோதனைகள் கொண்டு வந்தாலும் நான் அசைக்கப்படவே மாட்டேன். நீங்க பாடுற பாட்டு என்ன தெரியுமாங்க? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமாங்க? கலப்பை மேல் கை வைத்து பின்னோக்கி பார்க்கிறாள் இல்லை. ஹல்லேலூயா. You are a person who put your hand on the plow and look not behind. Because the Bible says he who puts his hand in the plow and looks behind is not worthy of the kingdom. It's not worthy of the kingdom. கலப்பை மேல் கை வைத்து பின்னோக்கி பார்க்க இருக்கிறவன் என் ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை என்று ஆண்டு சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனமே உணருங்க. டைமை பார்த்துக்கிறேன். ஓகே, சரி, கடைசி வசனத்துக்கு வந்துட்டங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த சத்தியம் இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அது நியாயாதிபதியாக ஒரு நாள் நிற்கும். This word one day will judge you. At the white throne of judgment, it is the word of God that is going to judge you. வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பின் நாளில தேவனுடைய வார்த்தை அது என்ன செய்ய போகுது? உங்களை நியாயம் தீர்க்க போகுது. எங்க பாஸ்டர், எங்க போட்டிருக்குது? இயேசுவே சொன்னாருங்க, நான் சொல்லல. யோவான் 12:48, John chapter 12 verse 48, it says like this: he who rejects me and does not receive my words, அங்க சொல்லப்பட்டிருக்குது, he who rejects me and does not receive my words has what which judge him. Has what? என்னங்க?
that which judge him. That means that word will judge him. And then Jesus qualifies it by saying, the word that I have spoken will judge him in the last days. The word which I spoken will judge him in the last days. You know, the Father, if you read John chapter 5, there it says, the Father has given all judgment to the Son. Hallelujah. பிதா யோவான் 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிச்சிங்கன்னா பிதானவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா நியாயம் தீர்ப்பை குமாரனுக்கு கொடுத்து விட்டார். இந்த குமாரன் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமாங்க? நியாய தீர்ப்பை எங்க போட்டாரு? வார்த்தையில். அல்லேலூயா. அப்ப வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின் நிலையில நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். The word will judge you in the last days. So today, with this closing passage, இப்போ இந்த வசனம் நான் முடிக்க இருக்கிறேன். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னா 3 யோவான் 4வது வசனம். 3 யோவான் ஒரே ஒரு அதிகாரம் தான் இல்லைங்களா? அங்க 4வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க யோவான் இவ்விதமாக சொல்லுகிறான், I have no greater joy. அவர் சொல்றார், I have no greater joy than to hear that my children are walking in the truth. That my children, என்னுடைய பிள்ளைகள் எங்க எதுல நடக்கணுமா? சத்தியத்துல நடக்கணுங்க. என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும். உங்களுக்கு திரும்ப அங்க ஆண்டவர் விரும்புறதெல்லாம் நீங்களும் நானும் அவருடைய சத்தியத்துல நடக்கணுங்க. ஏன்னா சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கும். அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை நிறைந்தது, அது உருவாக்கக்கூடிய வார்த்தையானது. அல்லேலூயா. The word has the power to create. The word has the power to do the impossible. சரிங்களா? தீர்க்கதரிசி சொல்றான், அந்த என்னங்க அந்த ரிவர்ல விழுது அந்த கோடாலி தலை, அந்த கோடாலி தலை ரிவர்ல விழுந்துருச்சு. ஊழியக்காரன் தீர்க்கதரிசி சொல்றான், அது என்ன செய்யுது? மிதக்குது. The prophet commands and the head of the axe is floating. கேனா பிள்ளையா? உங்க வீடு ஆக்ஸ் ஃப்ளோட் பண்ணுமா? செய்யாதுங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின் கட்டளையில அது ஃப்ளோட் பண்ணுதுங்க. உருவாக்கக்கூடிய இருக்கிற அது யூகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்குது. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும், நடக்கணும். சிஸ்டர் ஷாரன் வரீங்களா? வாங்கம்மா. ஹல்லேலூயா. Can we all stand? We are going to pray now. The fourth rebuilding of spiritual wall is the truth of God. நாலாவது சீர்படுத்த இருக்கிற ஆவிக்குரிய இருக்கிற மதில் என்னங்க? சத்தியம். ஒரு சத்தியம் தாங்க. அது இயேசு நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். வேற ஒரு சத்தியம் இல்லைங்க. நீங்க நம்ப காரியம் சத்தியம் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையே சத்தியங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், the word is truth, not your word, not the world's word, not the devil's word, but God's word is the truth. And you apply that truth in your heart, you will see in your life everything changes. In your marriage everything changes. Oh yes, in your family everything changes. In your church everything will change. In your community everything will change. In your country everything will change, because the word of God is living and powerful and creative. Hallelujah. So church, the Bible is calling us in 3 John verse 4, my children should walk
We are people who are supposed to walk in the truth. Walking in the truth. சத்தியத்திலே நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. Hallelujah. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மெய்யாகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. மெய்யாகவே நீர் எங்களோடு பேசினீர் ராஜா. நீர் சத்தியத்தின் தேவன் சுவாமி. அப்பா, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, நீர் எங்களை நடத்தும் சுவாமி. அப்பா, உம்முடைய கரங்களிலே எங்களுடைய ஆவிகளை ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா விசாரித்து சுவாமி நாங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, காலம் கடைசியா இருக்கிறது ராஜா. ஆவியானவரே, எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் ராஜா பேர் பேராய் விசாரித்து ராஜா நாங்கள் ராஜா எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ராஜா. அப்பா, உம்முடைய கரங்களிலே களிமண்ணாய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எப்படியாக எங்களை உருவாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீரோ ராஜா, நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வளையும் சுவாமி, உமக்கு ஏற்ற மாதிரி கர்த்தாவே எங்களை வளைந்து ராஜா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவரும் கெட்டு போகாதபடி கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக ராஜா ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடைசி காலங்களிலே ராஜா நாங்கள் ராஜா விழுந்து போகாதபடி ராஜா பிசாசானவன் எங்களுடைய கண்களை மறைக்காதபடி ராஜா ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையிலே ராஜா நீர் அக்னியா எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே அல்ல அப்பா. நீர் ஒருவரும் கெட்டு போக விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களையும் ஜீவிக்கின்ற கர்த்தர் ஆவியானவரே. எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கின்றீர் ஆண்டவரே. இதோ அப்பா பிதாவே என்று உம்மை கூப்பிடும் பொழுது ராஜா இதோ அடியேன் இருக்கிறேன் என்று கர்த்தாவே எங்கள் முன்னுக்கு வருகிற தேவன் சுவாமி. உம்மை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் நிச்சயமாக சந்திக்கிற தேவன். நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீரே ஆதியும் அந்தமும் மாணவர் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை கூப்பிடும் பொழுது ராஜா நீர் ஜீவனுள்ளவர் ராஜா. எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். காரணம், நாங்கள் துதிக்கிற தேவன், நாங்கள் ஜெபிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல ஆண்டவரே. சதா காலங்களிலும் இன்றும் கூட இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியிலே ஜீவனோடு நிற்கிற ஆண்டவர் ஆண்டவரே. அப்பா, சகலத்தையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேசின தாசனை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆகாரம் எங்களுக்கு ஏற்றதாக ராஜா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சபையார் நின்றுவாரே. நாம் அடுத்த காணிக்கைக்காக கடந்து செல்லும். இந்த காணிக்கை சமூக சேவைக்காக எடுக்கப்படுகிற காணிக்கை. அதுக்கு நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Thank you.
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு குறை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தேடும் பொழுது எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது ஆண்டவர். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உமக்கு முன்பதாக இந்த படைத்த காணிக்கை உடைய இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது சமூக சேவைக்காக எடுத்த ஒரு காணிக்கை ஆண்டவரே. உம்மை குறித்து ஆண்டவரே உண்மை குறித்து அறியாதவர்களுக்கு ஆண்டவரே இந்த பணமானது, இந்த காணிக்கையானது நாங்கள் பயன்படுத்த ஆண்டவரே, இதன் மூலியமாய் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இந்த திருச்சபை காணப்பட ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் சுமக்கிறோம் ஆண்டவரை. கொடுத்த கரங்களை ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும். கொடுக்க முடியாத கரங்களை ஆண்டவரை கொடுக்கும்படியாக நீர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திலிருந்து பயன்படுத்த நேற்றும் இன்றும் இன்று மாறாத இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமரலாம். உங்களை மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் ஃபார் சண்டே சர்வீஸ். ஓகே, இன்று பூக்கள் வழங்கியவர்கள் திருமதி ரோஸ்லின் ராஜதுரை அவர்களுடைய கணவருடைய நினைவு நாளை முன்னிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க கூட நம்மளுக்கு இந்த நாளிலே காஃபி ஃபெலோஷிப்பும் வழங்கியிருக்கிறதுனாலே சபையின் சார்பிலே அந்த குடும்பத்திற்கு நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே திருச்சபை முடிந்த பிறகு எல்சிசி மீட்டிங் இருக்கிறது. எல்சிசி உறுப்பினர் குழுவினர் அதில் கவனித்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து டெடிகேஷன் சண்டே முதல் வாரம் மார்ச் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அது டெடிகேஷன் சண்டே காணப்படுகிறது. டிஎம்சி செமிஞ்சி அந்த செமிஞ்சி திருச்சபைக்காக சில காணிக்கைகள் சேகரிக்கிறது. ஆகிறபடினாலே நீங்கள் உற்சாகமாய் கொடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மிஷன் கிஃப்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இது எவ்வளவு வருஷமாய் நடக்கிற ஒரு காரியம். இது 150 வெள்ளி ஒரு பிள்ளைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உற்சாகமாய் கொடுங்கள். நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள், இன்னும் அதிகமாய் கொடுக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து மிஷன் சப்போர்ட் அவங்க பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் எம்எம்எம் மிஷன் சப்போர்ட் வைத்திருக்கிறாங்க. இதில் நான் எப்படி பங்கு பெற முடியும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது சில ஊழிய இடத்துல பாஸ்டருக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணும்படியாக, சில நடக்கிற ஊழியங்க இடத்துல தாங்கும்படியாக சில காரியங்கள் அங்கே கொடுத்துப்பட்டிருக்கிறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட், சில இடத்துல மந்த்லி ரொம்ப குறிந்தமான ஒரு சப்போர்ட் தான். பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அந்த நேபாள் ஸ்ரீலங்கா பாஸ்டர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு 70 வெள்ளி நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஸ்ரீலங்கா ஊழியத்தில் செய்கிற போதகருடைய சம்பளமாய் காணப்படுகிறது. அப்போ நீங்கள் மாதம் நீங்கள் 70 வெள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்டருடைய சம்பளம். அதே வகையில் அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு இது உற்சாகமாய் காணப்படுகிறது. அப்படி உங்களுக்கு மேல் விவரங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டி ஜெயந்தி அல்லது டாக்டர் டேசியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம சிறுக கொடுக்கும் பொழுது அது அவருக்கு ஆசீர்வாதமாக கடவுளுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு அது உதவியாக காணப்படுகிறது. தொடர்ந்து சர்ச் ஸ்கூல் உங்கள் பிள்ளைகளை அந்த சர்ச் ஸ்கூல் அனுப்பும்படியாக அவங்க கேட்டுக்கொண்டாங்க. இன்று கேட்ட வேதத்தின் வசதிப்படி சத்தியத்தை அறியுங்கள், சத்திய விடுதலாக்குன்னு சொன்னது போல் சிறு வயதில் விதைச்சாதான் இந்த மாதிரி வயசில் அது செயல்படும். அப்போ அதனால் நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் அங்கே அனுப்பலைன்னா, ஏன்னா நம்ம பார்த்தீங்க என்று சொன்னால் அதிகமான பெற்றோர் பள்ளிக்கூடத்தை அனுப்புகிற அந்த முக்கியத்துவத்தை சண்டே ஸ்கூல் காட்டுறது கிடையாது. வெரி சேட், அது அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அதனால் உற்சாகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளையை இப்போயே அனுப்புங்க. அப்போ தான் வசனம் கிரிகை செய்யும். அவங்க இங்கே உங்களோடு கூட இருப்பதற்கு ஊழியம் செய்வதற்கு அது வாஞ்சியாய் காணப்படும். MOAF அவங்களுடைய ப்ரெசன்ட் மினிஸ்ட்ரி குறித்து பேசவிருக்கிறாங்க. இதெல்லாம் மார்ச்சில் நடக்கவிருக்கிறது. நீங்கள் மேல் விவரங்களை அந்த குரூப்பில் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, மெத்தடிஸ்ட் சீனியர் ஃபெலோஷிப் லென்த்தை குறித்து அவங்க இந்த வருகிற வாரத்திலே பாஸ்டர் ஜான் கோல்பிள்ளை பாஸ்டர் ஜாய் பண்ணி நம்மளோடு கூட பேசுவாங்க. இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. வருஷமாக அந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கூட சில கேள்விகள் எழும்புகிறது. எஸ்பெஷலி வயதானவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நான் மருந்து எடுக்கிறேன், நான் பாஸ்டிங்க்கு போக முடியுமா அப்படின்னு சொல்ல கேள்விலாம் எழும்புது. சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், எப்படி தண்ணி குடிக்கலாமா, நோ ஜஸ்ட் ஐ ஸ்கிப் த ஃபுட் அப்படின்னு சொல்லி சில அதிகமான கேள்விகள் மத்தியில் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வாங்க, இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துருவாங்க. ஓகே, இது எம்எஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வயசானவங்க வெள்ள முடி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லோருக்கும் இந்த இன்விடேஷனை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிறு வயதிலிருந்து முதியோர் வரைக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வாங்க, அதில் பயன்பட்டு செல்ல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து
ஸ்பார்க் 25 அந்த தீப்பொறி 25 என்று சொல்லி நம்ம அனௌன்ஸ் செய்து வருகிறோம். இன்றைய நாள் கடைசி நாள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பேர் கொடுப்பீர்கள்னு சொன்னால் அதுக்குள்ள ஆயத்தங்கள் செய்யப்படும். இப்போது வரைக்கும் எங்களுக்கு 9 பேர் வந்திருக்கிறது. இன்னும் அதிகமான பேர்கள் வரணும்னு நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். தயவு செய்து இந்த நாளிலே திருச்சபை முடிந்தனா அங்கிள் அச்சுவை பார்த்து உங்களோட பேர் கொடுத்தீங்கன்னா மற்ற காரியங்கள் செய்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? வேறு எது அனௌன்ஸ்மெண்ட் என்று சொன்னால் நம்மளுடைய க்ளோசிங் ப்ரேயருக்குள் நாம் கடந்து செல்வோம். சரி, பாஸ்டர் என்ன சொன்னால் 140வது மெத்தடிசம் என்று சொல்லி 2ஆம் தேதி மார்ச் நடக்கவிருக்கிறது. நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். நோ வாக்கின். ஓகேங்களா? அவங்க குறை அதான் சொல்ல வரேன். 3000 பேர் அவங்க எதிர்பார்த்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 3000 பேர் வந்துட்டாங்க. ஓகே, யூடியூப் ஏதோ இருக்கும் என்று சொன்னால் நம்ம குரூப்பில் உங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். தேங்க்யூ. ஓகே, வாருங்கள் நாம் யாரும் எழுந்திருந்து ஜெபமும் ஆசீர்வாதத்தை செய்து வர இருப்போம். பாஸ்டர் சங்கீகனம் ஜான் நம் மத்தியில். மூத்த போதகராக ஒரு ஆலோசனை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பித்தோம் ஆராதனை. 9:28 துதிப்பாடல் முடிந்தது. பாஸ்டர் ஜாய் ஜெபம் செய்தார்கள். 9:45 வேத பாடம் வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து போதகர் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வந்தார். 10:28 முடிஞ்சது. இப்போது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகிறோம். சகோதரர் ஷர்மன் நல்ல உற்சாகமாக நம்மை துதிப்பாடல் நடத்தினார். துதிப்பாடல் கர்த்தரை துதிப்பது. அந்த நேரத்தில் நம்ம போய் ஜெபம் செய்யக்கூடாது. துதிப்பாடல் அதனால லேட் ஆகுது. அப்புறம் என்ன சொல்கிறோம், பாஸ்டர் பிரசங்கத்தை நீட்டிட்டார். இல்லை, அவர் நானும் இந்த 2-3 வருஷமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 40 நிமிஷம்தான் அதிகமாக போனேன் அவரோட பிரசங்கம். இன்றைக்கு 10:38 28 முடிஞ்சது. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியத்தை அவர்கள் ஒழுங்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்யுங்க. சிலர் சொல்லிடுறீங்க, நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரல. ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியை உங்களுக்கு ஆறுதல் அளிக்க. He is a comforter. He comes to comfort you. He doesn't come to control you. So don't mislead God's word. 1 Corinthiansல பரிசுத்த ஆவியானவரை பற்றி பவுல் பேசும் பொழுது சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறார். He is under the control of the prophet. He doesn't control. So remember, don't misinterpret the Bible. நல்லா வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாதுங்க. அவர் அன்புள்ளவர், மாற மாட்டார். The Holy Spirit is, Billy Graham always says, the Holy Spirit is a gentleman. He doesn't control anybody. He doesn't push anybody. நம்ம மாறிட்டோங்க, ரொம்ப மாற்றிட்டோம். ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. வர்ஷிப்லேயும் அதை கொண்டு வந்துட்டோம். ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் வி வர்ஷிப். இது என்னுடைய தாழ்மையான, முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு,
60 வருஷமாக அது மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். வீட்டில் போய் வேதத்தை வாசிங்க. இன்றைக்கு நம்ம 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய சேவையிலும் நீர் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறவர். எங்களிலே நீர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவர். அதற்காகவே ஆவியானவரின் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துதலோடு நாங்கள் எல்லா காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்திரலாம். இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை புதுப்பிக்கிறவர். You are God who restores us, Lord. Even as you promised that David will be restored, so you will restore us when we do wrong, when we go against your will. You want us to come to you to be restored, to be loved, to be embraced. So we thank you, Lord. Father, we pray that you will send us forth with your blessing. ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், துதி பாடல்களுக்காக, கீர்த்தனைகளுக்காக, பாமாலைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை எழுதி வைத்து 300, 400, 500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அவனமாக இன்று நீர் எங்களோடு கூட வாரும். தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்தை ஆசீர்வதியும், ஏற்படுத்தின குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை அனுப்பும். கர்த்தாவே, நாளை தினம் திருச்சபையில் உள்ள அநேக எங்கள் குடும்பங்களுக்கு மற்றவர்களுக்கோ ஒரு விசேஷ நாள். சில மாணவர்கள் மாணவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். There are many our family members, our family children who will begin the life of education tomorrow. First time going to school. Lord, we pray that you will bless them. Grant them wisdom, knowledge, because they are your children, Lord. You fill them with your love. Remove all anxieties and worries from parents. Keep them in your love. Bless the teachers, that they will guide the children in the right way. We also pray for those who are returning to school, those who are continuing, those who are facing exams. We pray that you will enable them to cast their cares upon you, for you care for them. Grant them, Lord, a mind that will absorb, a mind that will absorb and reason. We pray that you will grant them good remembrance, confidence as they face exams. Lord, bless our children. They are so precious to you and to us. So we want to thank you, Lord, for all our children. We also pray for children who are coming to our Sunday school. We urge parents to send the children to Sunday school. We want to thank you for the dedication of our Sunday school teachers. Bless them, bless the children, enable them to learn of you, love you, and serve you. Father, we pray that you will send us forth with your blessing. உடைய ஆசீர்வாதங்களோடு எங்களை அனுப்பும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிக்க கடவது. ஆமென். ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.